ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஹரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு அழகான பிங்க் கலர் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து இதை ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். ஸோ எல்லோரும் சூப்பராக இருக்குதுன்னு இருந்தாங்க. அதேமாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டிருந்தேன் அண்ட் அதேமாதிரி ஸ்டேட்டஸ்லேயும் வச்சுருந்தேன். எல்லோரும் நல்லா இருக்குன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் வந்து இந்த கஸ்டமர் எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னா, இங்கே கொட்டிவாக்கத்துலேருந்து தான் வந்திருந்தாங்க, எங்கள் வீட்டு பக்கத்தில். ஸோ அவங்க வந்து நெட்டில் பார்த்துட்டு தான் வந்தாங்க. அவங்களோட வளகாப்புக்கு இந்த ப்ளவுஸ் வந்து என்னை பண்ணி தர சொன்னாங்க. ஸோ வளகாப்புக்கு இந்த ப்ளவுஸ் பண்ணி அக்கா ஒரு 5 நாளில் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் எல்லாமே இருந்தது. நான் என்ன சொன்னேன்னா, சரிம்மா உங்களுக்கு முன்னாடி வந்த ஆர்டர்ஸ் எல்லாமே இருக்குது, ஸோ அதெல்லாமே முடிச்சுட்டு உங்களது வந்து நான் வந்து ஒரு 24 அப்படி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி வந்து 24 அப்படி எடுத்துகிட்டு 4 டேஸ்லேயே நாங்கள் முடித்து நேற்று டெய்லர்கிட்ட கொடுத்து இன்றைக்கி தச்சும் வாங்கி வீடியோவும் வந்து எடுத்துட்டேன். ஸோ எடுத்து போட்டேன். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 3 டேஸ்லேயே நாங்கள் வந்து இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி 30யா, நேற்று 29 நேற்றே ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு தான் இன்றைக்கி வந்து நான் வீடியோலாம் எடுத்து 28 ஸ்டிச் பண்ணி 29 வீடியோலாம் எடுத்து நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ அவங்களுக்கு நேற்றே வந்து நான் டெலிவரி பண்ணிட்டேன் நைட்டே. ஸோ இப்போ இந்த ப்ளவுஸோட ப்ரைஸு எல்லாமே நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு லாஸ்ட்டாக. இவங்க வந்து இந்த பேட்டர்னில் தான் வேணும் அப்படின்ற மாதிரி அவங்களே ஸ்பெசிஃபிக்காக சாரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது. நான் வந்து சாரியும் வீடியோ எடுத்திருந்தேன். அது என்ன எப்படி மிஸ் பண்ணேன்னு தெரியல. அதை டெலீட் பண்ணிகிட்ருக்கேன் தெரியாமல். அது எப்படி டெலீட் ஆச்சுன்னு எனக்கே தெரியல. சாரீ வந்து பார்த்திங்கன்னா டார்க் க்ரீன் அழகாக இருந்தது. சாரியில் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்துருந்தது, பட்டு ப்ளவுஸு. அது பெரிய பார்ட்ரு. நான் வந்து அதில் வேண்டாமா அப்படின்னு அவங்களே வந்து, நானும் அப்படி தான் ஐடியா பண்ணேன். கடைசியில் அவங்களே ஐடியா பண்ணி சில்க் காட்டனில் வந்து 1.25 மீட்டர் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க, 1.5 மீட்டர் கிட்டே எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து இந்த டிசைன் வந்து ஃபுல்லாக அக்கா இந்த மாதிரியே பண்ணி கொடுத்துருங்க ஃபுல் ஒர்க்கில் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே அப்படின்ட்டு அவங்க பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து வரைஞ்சிட்டாங்க. அந்த நெக்குக்கு இதேமாரி தான் வேணும், அண்ட் அதேமாதிரி ஹேண்டுக்கு இந்த மாதிரி வேணும், இதில் நீங்கள் எதனா சூஸ் பண்ணி போடுறது இருந்தால் போடுங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க. அதேமாரி ஸ்கேலப் டைப் தான்க்கா வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம் ஐடியா பண்ணேன்னா, பிங்க் ஸ்டோன் க்ரீன் ஸ்டோன் மாற்றி மாற்றி வைக்கலாம் தான் ஐடியா பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வச்சு பார்த்தேன், எனக்கு வந்து அது பிடிக்கல. ஸோ அதனால் நான் என்ன ஐடியா பண்ணிட்டேன், க்ரீனே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் ஸ்டோனே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து நான் அதில் வச்சுட்டேன். க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் அந்த இந்த ஸ்டோன் இருக்கும்ல, இப்போ நார்மலாக ஒரு மாதிரி நார்மல் குந்தன் ஸ்டோன், அந்த ஜொலிக்கிற ஸ்டோனில் ஒரு மாதிரி ப்ளெயினாக பெருசாக இருக்கும் பாருங்கள், அந்த ஸ்டோன்ஸ் தான் வந்து நான் வச்சுருக்கேன் அதில். அதுக்கு இந்த கமெண்ட்ஸ் பாருங்கள், எனக்கு வந்து அவங்க போட்டிருந்தாங்க, அக்கா ப்ளவுஸ் போட்டு பார்த்தேன் வேறு லெவல் அக்கா, நீங்கள் எனக்கு வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தீங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதனால தான் நான் கமெண்டும் அதுலேயே வந்து அட்டாச் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் பண்ணி நான் ஒரு 4 o'clock எனக்கு இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப பிடிச்சிச்சா, வீட்டில் கீழே எடுக்கிறத விட நம்ம மாடியில் கொண்டு போய் எடுக்கலாம் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு மாடியில் கொண்டு போய் எடுத்தேன். ஸோ அவ்வளோ அழகாக பிரைட்டாக சான்ஸே இல்லை. அந்த க்ரீன் கலரு ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைன் வந்து 3ஆம் நம்பர் பீடு அண்டு சுகர் பீடு, திருப்பி ஒரு க்ரீன் கலர் சுகர் பீடு அவுட்லைன் கொடுத்தோம். அதுக்கப்புறம் அப்படியே ரொட்டீனாக பீட்ஸு அண்டு ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி வந்து நான் வச்சுக்கிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோன் தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். வரைகிறது வந்து ஃப்ரீ ஹேண்டில் எப்பயும் போல் ட்ரா பண்ணிக்கிட்டோம். அந்த ஸ்கேலப் எல்லாமே கரெக்டாக கொண்டு வந்து அண்ட் அந்த ட்ராப் ஷேப்பு கரெக்டாக ஒரே லெவலாக கொண்டு வந்தோம். ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ளவுஸும் போட்டு பார்த்துட்டு சூப்பராக இருந்ததுக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது, என்னை நீங்கள் ப்ளவுஸாலேயே அழகுபடுத்திட்டீங்க அப்படின்னு வேறு கால் பண்ணி வேறு பேசினாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ளவுஸு. ஏன்னா வந்து இந்த கலர் அந்த மாதிரி பிங்க்கில் செம்மையாக இருந்தது. அந்த பிங்க்கில் வந்து அந்த உள்ள நம்ம அந்த கோல்டுக்கு நடுவில் அந்த க்ரீன் சுகர் பீடு, கிளாஸ் பீடு, பிளெயின் பீடு கொடுக்கவும் இன்னும் அட்ராக்டிவாக எடுத்து தூக்கி காமிச்சிடுச்சு. அதே மாதிரி ஹேண்டு கூட பார்த்திங்கன்னா நல்லா ஹெவி ஒர்க்காக கொடுத்துருப்போம். கீழெல்லாம் வந்து அந்த ஸ்கேலப் கொடுத்துட்டு அந்த ட்ராப் ஷேப்பு கீழேயும் வந்து அதே மாதிரி நாங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு, அப்புறம் மேலே வந்து ஹேண்டுக்கு ஸ்ட்ரெயிட் ட்ரைனில் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குந்தன் ஸ்டோன் வந்து நான் வச்சுருப்பேன். இந்த கட்டிங் குந்தன் ஸ்டோன் வரும் இல்லையா, அது வச்சுருப்பேன். இது வந்து பிளெயின் ஸ்டோனு. இது ஒரு பேக்கெட்டு வந்து நமக்கு வந்து, ஆனால் இது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் இது ஒரு பேக்கெட்டே வந்து நமக்கு பார்த்திங்கன்னா 40 rupees 30 rupees சம்திங், அவ்வளோதான். இது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ஸ்டோன் தான்.
அதனால் நீங்கள் தாராளமாக இந்த ஸ்டோன் வந்து நீங்கள் வாங்கலாம், அவ்வளோ அழகாக இருக்கும். அதே நீங்கள் வந்து இப்போ தனியாக ஹோல்சேலில் வாங்குறீங்க அப்படின்னா இது வந்து 5 ஸ்டோன் ₹1 அப்படின்னு கொடுப்பாங்க. எப்படின்னா நான் ஊரில் வந்து அப்போல்லாம் வந்து நான் வாங்குவேன், கொஞ்சம்லாம் வாங்கிலாம் நான் பண்ணியிருக்கேன். அப்போ நான் பார்த்துருக்கேன் இந்த ஹோல்ஸ் வச்ச ஸ்டோன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 5 ஸ்டோன் ₹1 அப்படின்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நானும் விற்கிறேன் தான், நான் விற்கலன்னா பொய் சொல்ல மாட்டேன். நானும் இங்கே வேறு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டோன்ஸ்லாம் திடீர்னு கேட்டாங்கன்னா 5 ஸ்டோன் ₹1 அப்படின்னு விற்பேன். ஸோ ஆனால் நீங்கள் பல்காக வாங்கினீங்கன்னா இது ஒரு பேக்கெட்டே வந்து ₹30 தான். நான் அப்படியே இருக்கிறத அப்படியே சொல்கிறேன், சரிங்களா? ஸோ அது நம்மக்கிட்ட வாங்கினாலும் சரி வாங்காட்டியும் சரி, நான் வந்து கடையில் என்ன ரேட்டு விற்கிறாங்களோ அதை விட ஒரு ₹2 ₹3 கம்மியாக வந்து விற்கிறேன். ஸோ இப்போ இங்கே இதே மாதிரி பாருங்கள், ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அதுக்கு குந்தன், அதுக்கப்புறம் வந்து 3ஆம் நம்பர் பீட்ஸ் தான் வச்சுருக்கேன். அதுக்கு 4ஆம் நம்பர் பீட்ஸ் நான் வைக்கல, ஏன்னா 4 வச்சா ரொம்ப பெருசாக அசிங்கமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த வி டைப்புக்கு வந்து 3ஆம் நம்பரும் கூட ஒரு சுகர் பீடும் ஆட் பண்ணிக்கிட்டேன். மேலே பார்த்தா மாதிரியும் கீழே பார்த்தா மாதிரியும் அது ஒரு டிசைனாக வந்து பண்ணியிருக்கேன். க்ரீன் ஸ்டோன் கட்டிங் ஸ்டோன்ஸ் தான், அது வந்து உங்களுக்கு தெரியும் 100 கிராம் வந்து ₹80 அந்த ஸ்டோன்ஸ் தான். ஸோ அந்த ஸ்டோன் வந்து ஒட்டிட்டு அதை சுற்றி வந்து சுகர் பீட் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். அண்ட் அவங்க வந்து ஹேங்கிங்ஸ் கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு என்ன ஐடியா பண்ணியிருந்தாங்கன்னா பிங்க் ஒரு ஹேங்கிங்ஸ் அண்ட் க்ரீன் ஒரு ஹேங்கிங்ஸ் வைக்கலாம்க்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட வந்து ஹேங்கிங்ஸ் இல்லை, பிங்க் காலி ஆகிடுச்சு. என்னென்னா இப்போ இவங்க ஒரு கஸ்டமர் ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கான திங்ஸ் எல்லாமே வந்து நான் ஒரு நாள் போய்ட்டு வாங்கிட்டு வந்துடுவேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து எல்லாமே க்ரீனில் போட்டுருங்கக்கான்னு சொல்லவும், க்ரீன் ஹேங்கிங்ஸ் வாங்குங்கக்கான்னு சொல்லவும் நான் போயிட்டு க்ரீன் ஹேங்கிங்ஸ் எல்லாமே வாங்கிட்டேன் ஆர்டர் போட்டு. அப்புறம் திடீர்னு லாஸ்ட் மினிட்ல இப்போ நாளைக்கு நாங்கள் ப்ளவுஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த டைமில் வந்து அக்கா போட்டு பார்க்குறீங்களா முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைம்மா என்கிட்ட பிங்க் இல்லை அப்படின்னா, அப்படி இருந்துமே என்கிட்ட ஒரு 2-3 பிங்க் இருந்தது கிறிஸ்டல், நான் போட்டு பார்த்தேன். ஆனால் எனக்கு அது பிடிக்கல, வெறும் க்ரீனே கொடுத்தாலே நல்லா இருந்த மாதிரி தோணுச்சு. அதனால் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து க்ரீனே கொடுத்துக்கிட்டேன் ஹேங்கிங்ஸு. அண்ட் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக்கு நம்ம பேக்கில் எப்பயும் போல் அதே தான் ஃப்ரண்ட்டுக்கும். ஸோ 2 ப்ளவுசஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வந்துருது. பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து நல்லா அந்த ஸ்கேலப் வந்து கரெக்டாக கொண்டு வந்து ப்ளவுஸ் ஃபிட்டிங்கும் ஸ்டிச்சிங் வந்து நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து ஆல்ரெடி வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸும் கொடுத்துருந்தாங்க, ஒரு பட்டு சாரி ப்ளவுஸு. ஃபஸ்ட்டு வந்து அதை தான் தைக்க சொல்லியிருந்தாங்க. இது தைச்சி கொடுங்க, இது கரெக்டாக இருக்கான்ட்டு நான் பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறமா நீங்கள் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தைச்சி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் அந்த ப்ளவுஸ் தான் தைச்சி கொடுத்தோம். அவங்க போட்டு பார்த்தாங்க, போட்டு பார்த்துட்டு அப்புறமா தான் இதை வந்து நாங்கள் தைச்சோம். ரெண்டுமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு அந்த ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் கையில் லூஸாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அதை பிடிச்சி கொடுத்துட்டு அப்புறம் அந்த அளவு வச்சே இதை தைச்சோம். நல்லா இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குன்ட்டாங்க. ரொம்ப ஹாப்பி. அடுத்தடுத்து ஆர்டர்ஸும் தரணிருக்காங்க. அண்ட் கூகுள் அண்ட் நம்மளோட யூடியூப்லலாம் ரிவ்யூ போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. எப்பயுமே இங்கே வந்து ப்ளவுஸ் போட்டுட்டு போகிறவங்க எல்லாருமே எதுவுமே குறையே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நம்மக்கிட்டேருந்து வாங்கிட்டு போவாங்க. ஒரு சில பேர் தான் வந்து இப்போ டிசைன் கொடுத்துட்டு நம்மளையும் சேர்த்து குழப்பிட்டு அவங்க வந்து எனக்கு இதை கட் பண்ணக்கூடாது, அது கட் பண்ணக்கூடாது, எனக்கு அப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனால் மட்டும்தான் ஏதாவது ஒன்று சொதப்புமே தவிர, நம்ம கையிலேயே நம்பி கொடுத்துட்றாங்க அப்படின்னா பக்காவாக நான் வந்து ஃபினிஷிங்கோடு பண்ணி தான் கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவே ஒர்க் போட்டு தான் கொடுப்பேன். ஸோ இது வந்து அப்பத்துலேருந்து என்னோடய கேரக்டரு. இப்போ இந்த டிசைனுக்கு நான் எவ்வளோ வாங்கினேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அந்த நார்மல் ப்ளவுஸ்க்கு 400 வாங்கியிருந்தோம். அண்டு வந்து இதுக்கு வந்து நம்ம ஸ்டிச்சிங் 750 எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல். ப்ளவுஸோட ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா 5000 அண்ட் ஹேங்கிங்ஸ்க்கு வந்து ₹1000. ஸோ இதுதான் வந்து இந்த ப்ளவுஸோட ஒர்த்து. 6750 டோட்டலாக. ஸோ ஒர்க்குக்கு மட்டுமே 6000 ஃப்ரெண்ட்ஸ். இந்த காஸ்ட் வந்து ஓகேவா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அதிகனாலும் சொல்லுங்கள். ஹேங்கிங்ஸ் கூட பார்த்தீங்கன்னா டேசல்ஸ் போட்டிருக்கேன்ல, அது கூட வந்து அவங்க சொன்ன மாடல்ஸே தான் போட்டேன். அவங்க நெட்லேருந்து எடுத்து கொடுத்தாங்க, அதே மாடலில் டேசல்ஸும் நான் போட்டு கொடுத்துட்டேன். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ளவுஸோட ப்ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒர்க்குக்கு வந்து 6000 வாங்கியிருந்தேன், ஸ்டிச்சிங்க்கு 750 வாங்கியிருந்தேன். எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த பிங்க் ப்ளவுஸு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சான்ஸே இல்லை. ஆனால் இவ்வளோ கிராண்ட் வந்து எனக்கு போட்டுக்கணும் ரொம்ப நாள் ஆசை. போடலாம் நமக்குன்னு ஒரு ப்ளவுஸு. ஏன்னா இந்த மாதிரி நமக்கு போடும்போது மட்டும் வரவே வராது, டைம் இருக்காது. ஏதோ ஒன்று போட்டுட்டு போயிடுறது, சிம்பிளாக கிராண்டாகவே போட டைமே இருக்காது. எப்பயாச்சும் தான் வந்து ஏதாவது ஒன்று கிடைக்கும், அந்த மாதிரி டைம் கிடச்சி போடுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸ் எப்படி இருந்தது சொல்லுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட சேனலை எப்பயும் போல்
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து நீங்கள் வேறு எதுனா கூட போடலாமா அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் கமெண்ட் கேளுங்க. நான் சொல்கிறேன், ஐடியா சொல்கிறேன். டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து ட்ராப் ஷேப் மட்டும் இல்லாமல் வேறு எதுனா ஷேப்ஸ் கூட நம்ம கொண்டு வரலாம். இந்த மாதிரிலாம் நிறைய வெரைட்டிஸ் வந்து நம்ம இதையே வந்து நம்ம டைமண்டாக கூட ஆக்கலாம் தெரியுமா? அது ஒரு ஷேப்ஸ், அது கூட அழகாக இருக்கும். ஸோ அது மாதிரி நான் ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது இப்போ நீங்கள் என்ன ஷேப் போடலாம் அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். ரவுண்ட் ஆல்ரெடி நம்ம நிறைய போட்டோம் அண்ட் இந்த ட்ராப்பும் போட்டாச்சு. அடுத்து ஒரு ப்ளவுஸ் நான் வந்து டைமண்ட் போடணும்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஸ்கேலப் டிசைனில். ஸோ எப்படி இருக்குது நீங்களும் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் பார்க்குறவங்க இப்போ உங்களுக்கு ஆரி ப்ளவுஸ் போடணும், 2000 போடணும், 1000 ருபீஸில் போடணும், 1500 போடணும் அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் கால் பண்ணி கொடுத்து 2-3 டேஸில் வந்து நாங்கள் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவோம். சப்போஸ் ஆர்டர்ஸ் இருந்தது அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்லேருந்து தான் ஆர்டர்ஸ் எடுப்போம். ஸோ அந்த ஆர்டர்ஸ் முடிச்சுட்டு தான் உங்கள் ஆர்டர்ஸ் எடுப்போம். அதையும் நான் சொல்லிடுறேன். அதுக்குன்னு நீங்கள் 2-3 டேஸ்லேயே கொடுக்குறேன்னீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா முன்னாடி இருக்கிற ஆர்டர்ஸ் அவங்களும் வந்து கொடுத்துட்டு போகிறாங்க இல்லையா, அவங்களும் வெயிட்டிங்கில் போட முடியாது இல்லையா. ஸோ அதனால் இந்த மாதிரி தான் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். லைன் பை லைனாக தான் எடுப்பேன். ஸோ எழுதி வச்சுப்பேன் யார் எனக்கு அது சின்ன வயசுலேருந்தே பழக்கம். இப்போ நம்ம ஒரு ஆர்டர் எடுக்கிறோம், ஒரு சாரீக்கு ஸ்டோன் ஒட்டி தரேன் அப்படின்னா உடனே ஒரு நோட்டில் எழுதி வச்சுப்பேன் நம்ம இவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி வந்து எனக்கு வந்த ப்ளவுசஸ்ஸு அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு வந்து கிளாஸ் சேர்ந்தது, அப்புறம் இந்த சில்க் த்ரெட் ஜுவல்லரி கிளாஸாக இருக்கட்டும், இல்லை டெரக்கோட்டா ஜுவல்லரி கிளாஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே. அப்புறம் பல்காக இப்போ சேருவாங்க எப்படின்னா பேக்கேஜ் மாதிரி எடுத்து நிறைய பேர் கொரோனாக்கு முன்னாடி அப்படிலாம் சேர்ந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்கவுங்க நேம் போட்டு அவங்களாம் பல்காக சேர்ந்துருக்காங்க. இது வந்து இந்த கிளாஸ்க்கு இவ்வளோ ஃபீஸ் வாங்கி இவ்வளோ சேர்ந்துருக்காங்க அப்படின்றத நான் எழுதி வைக்கிற பழக்கம் உண்டு. ஸோ அந்த மாதிரி நான் வந்து எல்லாமே எழுதி வச்சுருக்கேன். அதேமாதிரி ப்ளவுஸுக்கும் வந்து நான் என்னென்ன ஆர்டர்ஸ் எடுக்கிறேனோ அந்த ப்ளவுஸஸ்க்கு எல்லாமே கலர் போட்டு எழுதி வைப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ பாதி காசு எனக்கு அப்படின்னா பாதி காசு நான் வேலை செய்கிறப்போ அது கூட நான் எழுதி வைப்பேன். அது வந்து என்னோடய ஹேபிட்டு. ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம இந்த இயருக்கு எவ்வளோ சம்பாரித்தோம், போன இயர் விட இந்த இயருக்கு எவ்வளோ சம்பாரித்தோம் அப்படிங்கிறத லாஸ்ட்டாக வந்து டோட்டல் பண்ணிப்போம். சப்போஸ் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா இன்ஸ்டாகிராம்லேருந்து நான் எதுலேருந்து ப்ளவுஸ்லாம் போட்டிருக்கனோ அந்த ப்ளவுஸ் எல்லாம் எடுத்து அதை வந்து எழுதி நம்பர்ஸோடு போட்டு வச்சுருவேன். இத்தனை ப்ளவுஸ் நம்ம போட்டிருக்கோம், இந்த அமௌண்ட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுவேன். ஸோ அது அப்படியே வந்து பழக்கமாயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன்ஸ்லாம் எப்படி இருந்து சொல்லுங்கள். பாய்.